ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3க்கான ஷெடியூல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 2 வீடியோ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டடி ஸ்பிரிண்ட்னா என்ன அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது வீடியோவில் ஜென்ரல் தமிழ் வந்து நான் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றியும், ஸோ நம்ம எப்படி கொண்டு போகலாம் ஷெடியூலை அப்படிங்கிறத பற்றி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3 அதுக்கான ஷெடியூல் பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த ஷெடியூலை நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜென்ரல் தமிழ் சிலபஸ்க்கான பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு 21 டாபிக் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஷெடியூலாக பிரித்து நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாடு, அதாவது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ் பகுதி இதை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இது டாபிக் 1, ஸோ இது டாபிக் 2, டாபிக் 3. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டாபிக் 21 வரையும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி சிலபஸாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நம்மளோட ஸ்டடி ஸ்பிரிண்ட்கான ஷெடியூல். ஸோ இதில் டாஸ்க் 1 அப்படிங்கிறது நாளைக்கு தொடங்குது. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 நாள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய டாப்பிக்னா 3 நாள் இருக்கும். ஸோ அதே வந்து சின்ன டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா 1-2 டாப்பிக்கை நான் கிளப் பண்ணி 2 நாளுக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த ஷெடியூலை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஷெடியூல் பார்த்துட்டிங்கன்னா டாஸ்க் 1. ஸோ இந்த டாஸ்க் 1ல் வந்து நம்ம நாளைக்கு என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட் சிக்கான டாபிக் 1. ஸோ அது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா, ப்ரீவியஸாக நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு லேர்ன் பொது தமிழ், அதனால் ஜென்ரல் தமிழ் எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் தமிழுக்கான டிகோட், சிலபஸ் டிகோட் வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் அந்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ டாபிக் நம்பர் 1. ஸோ டாபிக் நம்பர் 1ல் என்னென்ன ஹெட்டிங் இருக்குது, பாரதியார் இருக்குது, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து இவங்க 4 பேருக்கான டேட்டா 6லேருந்து 12th இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் புக் அண்டு கவர்மெண்ட் மெட்டீரியல், தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்க கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ அது வந்து என்னோட டெலகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க்கும் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 டாப்பிக்கை வந்து நம்ம 2 நாளைக்கு 7ம் 8ம் படிக்க போகிறோம். ஸோ அப்படி படிச்சுட்டா அந்த டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட். ஸோ இதே மாதிரி தான் டாஸ்க் 2. ஸோ டாஸ்க் 2னா டாபிக் நம்பர் 2. ஸோ அது டாபிக் நம்பர் 2ல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த டிகோட் சிலபஸ் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மரபு கவிதைன்னு சொல்லிட்டு முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி வரையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் 1 by 1 இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஸோ அந்த 2 நாள் ஒரு டாபிக் படிக்கிறனால கண்டிப்பாக ரிவிஷனுக்கும் இந்த 2 நாளுக்குள்ளே வந்துடும். ஸோ ரொம்ப பெருசாலாம் போகாது. ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு போக போக ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி டாஸ்க் 1லேருந்து டாஸ்க் 17 வரையும் உங்களுக்கு வந்து நான் வந்து பிரித்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3க்கான ஷெடியூல் பார்த்துட்டோம். ஸோ இதில் மொத்தமாக வந்து 17 டாஸ்க் இருக்குது. டாஸ்க் நம்பர் 1லேருந்து டாஸ்க் நம்பர் 17க்குள்ளே 17 டாஸ்க் இருக்குது. ஸோ இதில் கவர் ஆகிற சிலபஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் அதோட பகுதி செக்ஷன் மட்டும் ஃபுல்லாக கவர் ஆகிரும். அதாவது டாபிக் 1லேருந்து டாபிக் 21 வரையும். அதாவது இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேங்களா? அண்டு இதோட டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளைக்கு October 7 ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியும்னா November 17 வந்து முடிஞ்சிடும். ஸோ இன்பிட்வீன் வந்து சண்டே லீவ் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு டாப்பிக்கு 2 நாள் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த 2 நாளாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 2 hour இல்லைனா மேக்ஸிமம் 3 hour நீங்கள் படிச்சிங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக கவர் பண்ணி முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ் படிக்கலாம், மேக்ஸ் படிக்கலாம், அது வந்து நீங்கள் கன்வீனியண்ட்டாக கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஷெடியூல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் 1. இப்போ இந்த டாஸ்க் 1 இருக்குங்களா? ஸோ இந்த டாஸ்க் 1ல் வந்து டாபிக் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடி அண்ட் அதை புக்கில் எங்கெங்கே அந்த லெசன் நேமோட நான் புக் ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது இன்னும் ஈஸியாக இருக்கும். வேர் டு ஸ்டடியை பார்த்துட்டு புக்கில் தேடுற கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டாஸ்க் 1லேருந்து டாஸ்க் 17, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் அந்த பர்டிகுலர் டேக்கு முன்னாடி நாள் வந்து போஸ்ட் பண்ணுவேன்.
ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் புக்கில் வந்து வேர் டு ஸ்டடி வச்சு நீங்கள் பிடிஎஃப் சர்ச் பண்ணும்போதோ இல்லை புக்கில் தேடும்போதோ அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, பிகினர்ஸ்க்கும் இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் டாஸ்க் 1 அதோட ஷெடியூல் அண்ட் அதோட வேர் டு ஸ்டடி ஒரே பிடிஎஃபாக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் அதுக்கப்புறம் அதே வீடியோவில் வந்து அந்த வேர் டு ஸ்டடி வந்து புக்கில் காமிச்சு எங்கெங்கெல்லாம் லெசன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க வைக்கலாம். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3யோட ஷெடியூல் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், டெலகிராம்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லைனா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் டாஸ்க் 1 5 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். குட் லக் டு யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் தேங்க்யூ.